ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ரொம்ப அழகான ஒரு பிடிஎஸ் நம்ம நர்மதா பாப்பா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன் தான். அதில் ஹைலைட்டாக நான் பார்த்தது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, நதி சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அது வந்து நமக்கு ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு உண்மையிலே ஒரு ஃபீல் ஆச்சு அந்த 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 வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. அடுத்ததாக நம்ம விஜயோட டான்ஸ், அல்டிமேட் டான்ஸ் தான். நம்ம வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம், சகைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் வராது, அது வந்து ஜஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ தான். அது ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கூட ஒருத்தர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாரு. மேபி அது விஜயோட ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெண்டாக இருப்பாருன்னு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது லுக்கு பார்க்குறதுக்கு. பட் எனக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கவும் முடியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே அந்த மாஸான டான்ஸ், அந்த என்ட்ரி இருந்துச்சு இல்லையா, ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஆன்னு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கோமாவும் இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட்லாம் கேட்டு வெளியே போகிறாங்க போல் ஃபேமிலிஸு. அதுக்கப்புறம் பார்த்தா அது விஜய்னு சொன்னோன்னே அப்படி எல்லாரோட மூஞ்சியுமே ஒரு மாதிரி வாடி வந்துடுறாங்க. அத்தையுமே வந்து இருக்காங்க. ஸோ காவேரி பக்கத்தில் அத்தையுமே வந்து இருப்பாங்க. நம்ம குமரன் எடுத்து கொடுத்தாரு அந்த பட்டுப்பாவோட சட்டை, அதுதான் வந்து பாப்பாவுமே போட்டிருக்காங்க. அவர் வந்து எடுத்து தச்சு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நதி சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதும், நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா முட்டை குடிச்சதுக்கப்புறம் அந்த வாயை தொடச்சி விடுறது. உண்மையிலே பாவம் பாப்பா 2 முட்டை குடிச்சிருக்காங்க போல். இந்த வீடியோ போட்டு கீழே கேப்ஷனுமே அதான் கொடுத்துருப்பாங்க, 2 முட்டை எனக்கு குடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்கள் பாவம். உண்மையிலே ஹெல்த்துக்கு நல்லா இருந்தாலும் அது குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். நிறைய பேருக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து போயிருக்கும். இந்த ஒரு சீனை பார்க்கும்போது ரியாலியில் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகத்தில் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குலாம் வந்து போச்சு அந்த சீன்ஸ் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போயும் அது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பினஸ் இருக்குது எனக்குள்ள. விஜய் மாமாவோட சீர்னா சும்மா இருக்குமா, அப்படியே ஆட்டம் பாட்டம், அதோட வந்து பார்த்திங்கன்னா மேலத்தாளத்தோட செமையாக மாமன் சீரை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ மச்சினிச்சிக்கு வேறு லெவலில் இருக்க போகுது. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் யாருமே ஒரு கஷ்டப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, படுத்த மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக்கை ஹாப்பியாக தான் என் பண்ணுவாங்கன்னு எனக்குள்ள ஒரு ஹோப் இருக்குது. பட் ஃபங்க்ஷனாலே ஏதாச்சும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பாங்க எபிசோடை பொறுத்த வரைக்கும், மேரேஜ் ட்ராக்லாம். பட் இந்த ஒரு ட்ராக்குக்கு ட்விஸ்ட்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஹாப்பியான ஒரு இதாக தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.